மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம் 20 வயசு ஆகுது. ஸ்டடீஸ் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இப்ப ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு ராசிக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஜென்ம குரு. குரு வந்து ராசியில இருக்கிற ஒரு காரணத்தினால. அப்ப புதனோட வீட்டிலேயே குரு இருக்கிறதுனால அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் நீங்க நல்லாவே படிப்பீங்க. ஸோ ஸ்டில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து 20வது வயசு தான் போய்கிட்டு இருக்குது. ஏன் உங்களுக்கு வந்து படிப்பு மேல வந்து ஒரு கவலை, ஸோ நமக்கு நல்லா வருமா, இல்ல அகைன்ஸ்டா போகுமா அப்படின்ற ஒரு வருத்தம் வர்றதுக்கு காரணம் வந்து நீங்க பிறக்கும்போது செவ்வாய் தசையில பிறந்திருக்கிறீங்க. செவ்வாய் தசை மொத்தம் 7 வருஷம். அப்ப செவ்வாய்க்கு அப்புறம் வந்து ராகு தசை நடக்கும். ராகு தசை 18 வருஷம். அப்ப 18 7ம் இங்க வந்து 25 வருஷம் வந்து இந்த ராகு தசை 25வது வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ காமனா வந்து இது வந்து 7 18 கூட்டினா உங்களுக்கு வந்து இந்த இந்த ராகு தசை வந்து உங்களுக்கு வந்து 24 23 வரைக்கும் ஓடுது அப்படின்னா அது வரைக்கும் நீங்க படிப்புல கவனம் செலுத்தணும். செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நல்லாவே படிச்சு வருவீங்க. ஒரு வேளை அந்த ராகு தசை வந்து உங்களை வந்து படிப்பை வந்து டவுன் ஃபால் பண்றதுக்கும், ஸோ படிப்பை வந்து டைவர்ட் பண்றதுக்கும், ஸோ படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாத அளவுக்கும் உங்களுக்கு இவர் ஏற்படுத்தாரு. நீங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம உங்க ஆம்பிஷன் என்ன, உங்க வீட்டாளுங்களோட நிலைமை என்ன, உங்க ஃபியூச்சர் என்னன்றதை பொறுத்து நீங்க கரெக்டா படிச்சுக்கோங்க. படிச்சிட்டீங்கன்னா பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த வருஷம் படிப்புக்கு ஸ்தான பலன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?